சாய் தேர்வு நேரம் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மாதிரி தேர்வுகள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 20 கொஸ்டின் பார்க்கலாம். ஏற்கனவே நமது சேனலில் பகுதி 1 பகுதி 2 போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முத்தமிழ் என்றால் என்ன? ஏ. இயல் இசை நாடகம். பி. இலக்கணம் இலக்கியம் வரலாறு. சி. தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம். டி. கதை கவிதை கட்டுரை. ஏ ஆன்சர் இயல் இசை நாடகம் சரியானது. திருவள்ளுவர் ஆண்டு எப்போது தொடங்குகிறது? ஏ. கிபி 31. பி. கிமு 31. சி. கிபி 1. டி. கிமு 1. பி ஆன்சர் கிமு 31 சரியானது. அகநானூறு எந்த வகை நூல்? ஏ. புற இலக்கியம். பி. அக இலக்கியம். சி. இலக்கண நூல். டி. வரலாறு. பி. அக இலக்கியம் சரியானது. புறநானூறு எதை சார்ந்தது கேட்குறாங்க. ஏ. காதல். பி. வீரம். சி. பக்தி. டி. அறிவியல். பி ஆன்சர் வீரம் சரியானது. திருக்குறள் எந்த நூல் வகை கேட்குறாங்க. ஏ. இலக்கண நூலா. பி. நீதி நூலா. சி. வரலாற்று நூலா. டி. அறிவியல் நூலா கேட்குறாங்க. பி ஆன்சர் நீதி நூல் சரியானது. பி ஆன்சர். தமிழின் 5 நிலங்கள் யார் வகுத்தார் அப்படின்னு கேட்குறாங்க. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏ. தொல்காப்பியர். பி. கம்பர். சி. வள்ளுவர். டி. பாரதியார். ஏ. தொல்காப்பியர். சிலப்பதிகாரம் எந்த மொழியின் எழுதப்பட்டது கேட்குறாங்க. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். தமிழ்லாம் எழுதப்பட்டுச்சு. ஏ ஆன்சர். கம்பராமாயணம் எழுதியவர் யார் கேட்குறாங்க. கம்பராமாயணம் எழுதியவர் கம்பர் தான். ஏ ஆன்சர். இது சரியானது. திருவாசகம் எந்த வகை நூல் கேட்குறாங்க. திருவாசகம் எந்த வகை நூல் கேட்குறாங்க. பக்தி இலக்கியமா, சங்க இலக்கியமா, நவீன இலக்கியம், இலக்கண நூலாக கேட்குறாங்க. ஏ ஆன்சர் பக்தி இலக்கியம். ஏ ஆன்சர் சரி. தேவாரம் யாரால் பாடப்பட்டதுன்னு கேட்குறாங்க. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நாயன்மார்களா, ஆழ்வார்களா, சங்கப்புலவர்களா, கம்பரான்னு கேட்குறாங்க. ஏ ஆன்சர் நாயன்மார்கள். ஏ ஆன்சர் சரி. 4000 திவ்ய பிரபந்தம் எத்தனை பாடல்கள் கேட்குறாங்க. 4000 பாடல்கள். ஏ ஆன்சர் சரி. சங்க இலக்கியம் எத்தனை தொகுதிகள் கேட்குறாங்க. சங்க இலக்கியம் எத்தனை தொகுதி அப்படின்னா 18, 10, 9, 12. இதில் ஏ ஆன்சர் 18 சங்க இலக்கிய தொகுதிகள். ஏ சரியானது. திருக்குறள் எத்தனை பாகங்கள் கேட்குறாங்க. திருக்குறள் எத்தனை பாகங்கள். ஏ 2, பி 3, சி 4, டி 1. பி ஆன்சர் 3 திருக்குறள் பாகங்கள். திருக்குறளின் முதல் பாகம் எது கேட்குறாங்க. ஏ. பொருள். பி. இன்பம். சி. அறம். டி. வீரம். சி ஆன்சர் அறம் சரியானது. திருக்குறளின் இரண்டாம் பாகம் எதுன்னு கேட்குறாங்க. ஏ. அறம். பி. பொருள். சி. இன்பம். டி. வீரம். பி ஆன்சர் பொருள் சரியானது. திருவள்ளுவரின் எந்த காலத்தை சேர்ந்தவர் கேட்குறாங்க. ஏ. சங்க காலம். பி. சங்கம் மருவி காலம். சி. நவீன காலம். டி. பக்தி காலம். பி ஆன்சர் சங்கம் மருவிய காலம் சரியானது. பி. தமிழின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஏ. தொல்காப்பியர். பி. வள்ளுவர். சி. கம்பர். டி. பாரதியார். ஏ. தொல்காப்பியர். ஏ ஆன்சர். மணிமேகலை எந்த வகை நூல் கேட்குறாங்க. காப்பியமா இல்லை இலக்கணமா, வரலாறா, நாவலாக கேட்குறாங்க. இது பார்த்து நம்ம கண்டுபிடிச்சலாம். காப்பியம்தான். ஏ ஆன்சர். பொன்னியின் செல்வன் எந்த வகை நூல் கேட்குறாங்க. பொன்னியின் செல்வன் எந்த வகை நூல் கேட்டாங்க. வரலாற்று நாவலா, இலக்கணமா,
கவிதையா இல்லை சிறுகதையாக கேட்குறாங்க. ஏ ஆன்சர் வரலாற்று நாவல். ஏ ஆன்சர் சரி. தமிழ் மொழியின் பழமை எதை காட்டுகிறது கேட்குறாங்க. இலக்கியம், பண்பாடு, தொன்மை, அனைத்தும் சரி. எது கேட்டிங்கன்னா இலக்கியம், பண்பாடு, தொன்மை அனைத்துமே சரி.